வணக்கம் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 52 ஆஃப் வடலண்ட் அண்ட் ஆஸ்ட்ரோ தமிழ் பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல நம்ம நல்லா ஆடியோ ஹோம்ல தோத்து போன லிவர்பூல் கேம் அண்ட் தோத்த வெறியோட ஆடி வில்லாவோட கிடைச்சி கிளினிக்கல் அவேவ் தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதை ரிவ்யூ பண்றதுக்கு ஐம் ஜாயின் டுடே பை நிறைய பேர்னு சொல்லணும்னு ஆசை தான் இருந்தது, நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி என் கூட இன்னைக்கு இருக்கிறது 2 பேர் தான், கியூ அண்ட் அரவிந்த். ஹலோ பாய்ஸ். ஹலோ. அன்பார்ச்சுனேட்லிங்கிறது என்னோட ஒப்பீனியன்ஸ் கிடையாது, நம்பர்ஸ்னால தான். ஸோ அதை யாரும் இது பண்ணிக்காதீங்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அதை சொல்லிடும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, டைம் இல்லாததுனால வந்து we couldn't, like as we posted on Twitter, we could not do a separate review for Liverpool game. ஸோ அதை சேர்த்து கம்பைன் பண்ணி இதை பண்றோம். ப்ளஸ் நம்மளுக்கு இந்த கேம் முடிச்சுட்டு பிரேக்கும் இருக்கும். ஸோ நாட் ரியல் இஷ்யூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட். ஸோ நம்ம லிவர்பூல் கேமோட ரிவ்யூவோட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சொல்ற விஷயங்கள் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே ட்விட்டர்ல ரீட்வீட்டும் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்போர்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்க and this helps us like improve and give better content. ஸோ இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் let's jump directly into the Liverpool game. ஸோ யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் லிவர்பூல் கேம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் 2 பேர்ல யார் அடிக்கிறீங்க? கிளினிக்கல் சொல்லமா? லிவர்பூல் கேம்டா. ஓ, லிவர்பூல் கேமா? ஷிட். Yeah, I think that was a clinical game too. ஷிட்ங்கிறது கரெக்ட்டான ஒரு ஃபீலிங் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், சொல்லு. I don't know, individual mistakes was what it was down to. Overall பார்த்தா I thought we were the better team. We did not have the creativity that I felt we had in the other games up front. But matabadi we did everything we could to restrict them. They I think this is the first time Liverpool have had less than 10 shots on goal, which is for a team like Liverpool, keeping them under 10 shots, that's a feat in itself. We matched them step for step. It was a good game, except for those individual errors, which I feel like we should have done a lot better. In hindsight, and the errors, I think Ramsdale was already injured at that point, and he couldn't. That's probably what caused the mistake. But he's played long enough to know that if he's carrying an injury, he should probably ask to be subbed and not cost the team. But anyway, that's a story for another day. Right now, it was 3 points. I feel like we lost. நான் உன்னோட தாட்ஸ் கேட்கறது இந்த கொஸ்டினே உனக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து பொதுவா இந்த மாதிரி லிவர்பூலோ சிட்டியோ ஒரு பெரிய டீமோட ஆடணும்னா டெஃபினட்டா நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து நம்ம கோல் ஸ்கோர் பண்ண மாட்டோம், அவங்க தர்மத்துக்கு அடிப்பாங்கன்னு தான் இருக்கும். இந்த மேட்ச்லயுமே வந்து நம்ம லிவர்பூலோட கடைசியா இருக்க கோல் ஸ்கோர் பண்ணோம்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மேட்ச்லயுமே we didn't score anything. கடைசியா ஏஎம்என் ஸ்கோர் பண்ணோம். எஸ், அந்த காலத்துல அத ஏஎம்என் இருந்த காலத்துல. எஸ். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து 2019ல இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்த மாதிரி தெரியல, 2020ல இந்த கான்ஃபிடன்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் இன் ஸ்பைட் ஆஃப் லூசிங் தேர் சீம்ஸ் டு பி லைக் ஆர்சனல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடுறாங்க, கேப்பை பிரிட்ஜ் பண்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. இது வந்து நிஜமாவே நம்ம நம்பக்கூடிய விஷயம் தானா, இல்ல வந்து நம்ம வந்து எது வாட் மேக்ஸ் யூ கைஸ் திங்க் தட் we have actually bridged the gap and we are playing better than we used to? Before you answer that question, correction, கடைசியா ரீஸ் நெல்சன் ஸ்கோர் பண்ணான், not ஏஎம்என். Oh, that's true. அதுல இல்ல FA Cup ல அதுல இல்ல it was a league game, 2-1 win பண்ணாங்க. Oh, okay. Okay, அதுவும் அந்த காலத்துல ரீஸ் நெல்சன் இருந்த காலத்துல. இந்த காலம் எதுவும் இல்ல, எல்லாமே அந்த காலம் தான். So it's the question அதுதான். So நம்ம இம்ப்ரூவ் பண்ணதோட அதுல நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்திருக்குன்னு சொல்லலாமா? ஓகேவா, நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஒரு வெங்கரோட ஃபைனல் இயர்ஸ்லயுமே வந்து we were struggling for an identity. ரொம்ப டாக்டிக்கலா தான் வச்சு வின் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேன்னு நம்மளுக்குன்னு ஒரு இது வந்திருக்கு, ஒரு ஐடென்டிட்டி வந்திருக்கு. அந்த ஐடென்டிட்டியை வந்து நம்ம வந்ததுனால we have belief நம்ம வந்து கரெக்டா இந்த மாதிரி ரைட் டைரக்ஷன்ல போறது அப்படின்னு சொல்றோம். அப்ப நிஜமாவே நீ ஃபீல் பண்ற இந்த மாதிரி நம்ம வந்து விட்ட கிரவுண்ட் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கோம், லிவர்பூலுக்கு நம்மளுக்கு இந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றேன்? லிவர்பூல் ஆர் சிட்டி கூட கஷ்டம்டா இப்ப சொல்றது. லிவர்பூல் அண்ட் சிட்டி ஆர் டிஃப்ரெண்ட். என்ன சொல்றது, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லீக்ல விளையாடுறாங்க. ஓகேவா, நம்ம வந்து இப்பதான் வந்து டாப் 4 லீக் இந்த யூரோப்பா லீக்ல கொஞ்சம் பிரீச் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள நீ இந்த கேமே பாரு, கேம் ஆஃப் ஃபைன் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து இட் வாஸ் லாஸ்ட் இன் லைக் 3 minutes ஒரு பாயிண்ட் விட்டது நம்ம.
and we even came close a couple of seconds. This is the difference between team who's at the top of their game and the difference between teams. Like நம்ம ஒரு செகண்ட் வந்து நம்ம பேக் லைன் switch off ஆனது வந்து தியாகோ எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம பாரு. ஓகேவா, ஃபர்கெட் ராம்செல் பீட் ஆனது, அதெல்லாம் நியர் போஸ்ட்ல அதெல்லாம் எப்படி வேணாலும் பீட் ஆயிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்தது தியாகோ வந்து பிரஸ் இல்லாம இருந்தது. செகண்ட் வந்து என்ன சொல்றது, நம்ம ஈஸியா வந்து அது த்ரூ பால் கொடுத்தது, அவனை யாரும் ட்ராக் பேக் பண்ணாம. அது சம்பந்தம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு திடீர்னு out of nowhere he took the entire team in the ascendancy and the team at the top. கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராம்ஸ்டேல் நியர் போஸ்ட்ல பீட் ஆகுது, இன்ஜுரியா இருக்கலாம், தெரியல, அந்த ஹிப் இன்ஜுரி அதுதான் இருக்கலாம், அவனால ஈஸியா குனிய முடியல. தட்ஸ் ஆல் டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன சொல்றது, அக்ரீட், ராம்ஸ்டேல் சொல்லிருக்கணும், அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் இது பண்ணிருக்கணும், மெடிக்கல் ஸ்டாஃப் இது பண்ணிருக்கணும். பட் என்ன சொல்ற, அவ்வளவு ஈஸியா எல்லாம் டிஃபீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி பெரிய டீம் கூட ஆடும் போது வந்து நம்ம வந்து இந்த முன்னாடி என்ன இந்த டீம்ஸ் எல்லாம் ஆடும்போது சொல்லுவோம், இதெல்லாம் பெரிய டீம் ஆனா கோல் அடிச்சிருப்பாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே 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 கரெக்ட்டா ஒரு ப்ராப்பரான பெரிய டீம் கிட்ட அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் ஆகி க்ளீனா கூட இருக்கும். இதுதான் இந்த மாதிரி நம்ம வந்து இல்ல லாங் பிஃபோர் நம்ம வந்து இந்த ஆர்டெட்டா வெங்கர் போறதுக்கு முன்னாடி we were playing like this even in like Champions League and even Europa League. ஒரு 80 minutes சூப்பரா ஆடுவோம், அந்த 10 minutes switch off ஆகும், அங்கதான் we lose these European games. நம்மளுக்கு வந்து இது ஹிஸ்டரி சொல்றதுக்கு நமக்கு கேட்கவே வேணாம். ஓகேவா, எவ்வளவு வேணாலும் வந்து ஏதாவது பிளேயர் மிஸ்டேக்கா இருக்கும், இல்லாட்டா வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் மேட்னஸ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுவாங்க, இல்ல ஃப்ரீ கிக் வந்து ஃபாஸ்டா இருக்கு. அந்த பார்சலோனா தோத்ததே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த அவங்க இன்ஃபேமஸ் ரன் போது. ஓகேவா, அதெல்லாம் அந்த ஒன்ல ஸ்விட்ச் ஆஃபே ஆக முடியாது when you are playing against these big teams, and it will be a good learning for the team. யூரோப் போகும்போது இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த லெவல்ல சொல்றேன். It's hard to say if we have closed the gap. என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்திருக்கு, we have a style of play. நீ இப்ப இந்த கேமோட ரிசல்ட் அந்த way in which we played நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துன்னு சொல்லுவீங்க? நம்ம இந்த ப்ரிவியூ என்ன சொன்னோம், we should make them earn it அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். And I felt like we made them earn it. That's the only thing. So இப்ப அதுலயே நான் இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா நீங்க சொன்ன மாதிரி தான் actually like அந்த 2 moments of இதுல தான் நம்ம வந்து மிஸ் பண்ணினோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் 5 minutesல கேம் முடிஞ்சு போச்சுடா, ஒரு எக்ஸாக்ட் ஒரு 5 minutesல. ட்ரூ டெஃபினெட்லி ட்ரூ. அதுதான் வந்து எது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து லைக் வாட் அந்த கான்சென்ட்ரேஷன் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ண முடியணும். அதுதான் வந்து that's a necessity of winning games like this. But ஆனா in spite of having a great first half which made us believe that okay definitely second half நம்ம ஒரு கோல் போட்டோம்னா நம்மளால வந்து இந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்டாவது அடிக்க முடியும்னு அந்த பிலீஃப் எப்படி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி எதுவுமே இல்லாத மாதிரி அவ்வளவு பாசிட்டிவா ஒரு கோல் போனதுக்கு அப்புறமே தெரிஞ்சதுடா, நம்ம ஷோல்டர் அப்படியே டிராப் ஆகி ஹெட்ஸ் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. ஓகேவா, we are always chasing the game. லிவர்பூலுக்கு அகைன்ஸ்டா நம்ம கோல் அடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் when you are like goal down. True. சோ அது வந்து அந்த சேலஞ்ச் அவங்களுக்கு தெரிய வந்தது, அதனால அப்படியே வந்து இந்த மொமெண்டம் அப்படியே டிராப் ஆயிடுது. லிவர்பூல் ஆர் நாட் ஸ்டூபிட், லைக் they could have gone on and scored more goals. ஒரு என்ன, that's the quality of, that's the difference of like என்ன சொல்றது, well oiled machine. They wanted to conserve their energy. They didn't. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு 2 goals வந்தது, சேஃப்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம 3வது கோல் போடணும்னு கிடையாது. They were smart enough to conserve energy for the next game. That is the difference between like a seasoned and like well understood team to like a team that's in the ascendancy, that's younger. Okay, இப்போ இது வந்து இன்னொரு நான் அரவிந்த் கேக்குறேன், இப்போ இது வந்து இந்த கேம் வந்து உனக்கு இன்னும் பாய்ஸ் வெர்சஸ் மென் மாதிரி தான் இருந்ததா? நோ, இல்ல இப்போ அந்த மிஸ்டேக் விட்டோம்ல, அது வந்து ஒரு ஸ்கூல் பாய் மிஸ்டேக்கோ இல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது, it's like indicative of the age of the team and it's indicative of the experience of the team. So அது அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணுமா? இல்ல நான் உங்ககிட்ட அதே கேக்குறேன், நீ என்ன ஃபீல் பண்ற? நம்ம வந்து கேப் எங்கேயாச்சும் க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபீல் பண்றியா, இல்ல நம்ம வந்து we still have ways to go? அது obvious, but ஏதாவது கொஞ்சம் bridge பண்ணிருக்கோம் நினைக்கிறியா? So நான் இப்படி let me answer that question this way. நம்ம ரிவர்ஸ் ஃபிக்ஸ்சர்ல look at how we got dominated in the midfield. நம்ம அப்படியே it was like ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப் சைடும் பிரீமியர் லீக் சைடும் ஆடுற மாதிரி ஒரு FA கப் கேம் மாதிரி இருந்துச்சு. இந்த கேம்ல one of our best players in Bukayo Saka, he had his probably the worst game of the season against Liverpool, and yet we matched them stride for stride. That is the kind of that's all you need to know when you're comparing these two sides at where they are in the beginning of the season and right now. Completely different. We lost 4-0
இந்த ரிவர்ஸ் ஃபிக்ஸ்சர்ல. வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு. Yeah, so and again அதுல எப்படி நம்ம வந்து we considered like ஒரு spur of goals and like ஒரு 20 minutes span ஒரு 3 goals concede பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நூனோ டவாரஸ் மிஸ்டேக்கு, அதுக்கப்புறம் சாலாவோட ஒரு கோல், சும்மா அப்படியே அசால்ட்டா அவங்க ஒன் டச் பாஸ் பண்ணி we were chasing ghosts that game. இன்னைக்கு வந்து we knew exactly where they were going to be, who was going to be where the next pass was going to go. எல்லாமே they anticipated very well. அந்த ஒரு maturity for the kind of opposition that you're playing, adu vandu it was very evident. Should have definitely had a goal at least. Odegaard chance convert பண்ணிருக்கணும். If we had like a true number 9 or a proper number 9, கண்டிப்பா ஒரு 2 கோலா ஸ்கோர் பண்ணிருப்போம். பெருனா மார்டினெல்லி வந்து he ran circles around Alexander Arnold, Hendersonலாம் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் வரலாம், அதெல்லாம் ஜாலியா இருந்து பாக்க. Yeah, அங்க we just needed one guy in the box. We had 3 guys in the box. அவங்க சென்டர் பேக்ஸ் are like so well groomed. அந்த மூணு அந்த ட்ரையாங்கிள் இருக்காங்கல்ல, Virgil van Dijk, basis of we had like even like என்ன சொல்றது, அந்த final thirdல we could have done better. உங்களுக்கு இல்லவே இல்ல. ஒரு நம்பர் 9 what is your instinct? You should try and go between the center back and the ball to poach goals. அத வந்து either Lacazette was nowhere in sight or பின்னாடி far postல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன். நீ அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீ as good as அப்படியே பின்னாடி போய் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துக்க. Not to diminish the kind of contribution Lacazette's made over the last 10-12 games, but last 2 games including the Villa game, Lacazette really had a poor run. இந்த margins தான் வந்து கடைசில வந்து ஏதாவது பிரச்சனைனா இருந்தா இதுதான் the reason. There's like என்ன சொல்ற, நடுவுல வந்து ஒரு point in time எவ்வளவு 9 points or 12 points difference in the Cityக்கும் அவங்களுக்கும். ஆமா. Okay, now the point difference is down to 1. There's a reason Liverpool are good. Okay, இதுனால்தான் they know how to score goals. Yes, they know how to like manage games, they know how to win. Okay, there's a reason why we are fourth. We can beat every other team that's below us. அதனால நம்ம அப்படி இருக்கோம். சோ இது என்ன சொல்றது, அந்த மகாபாரத்ல இந்த சர்க்கிள் ஒன்னு சொல்லுவாங்களா, மறந்து போயிட்டேன். இது சக்கரவியூகம். அந்த ஒரு இதுக்கும் உள்ள போகிறது கஷ்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, டைட்டில் கிடைச்சிருச்சு இந்த பாட்காஸ்ட் எபிசோடுக்கு. டக்குன்னு மறந்துட்டு அந்த அபிமன்யு அது. எஸ், அவன் செத்து போவான். பாட்டி அம்மாவும் சொல்லி தருவாங்க. எஸ் சோ அது பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள நம்ம போயிடுவோம். பட் இது பிளேயர் ரேட்டிங்ஸ் உள்ள போறப்ப நம்ம இந்த நடந்ததெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா அந்த இதெல்லாம் சொன்ன மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த கேம்ல டெஃபினட்டா. ஸோ I'll just share my screen, நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், ஸோ ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Yep. Okay. All right. So Ramsdale. Yes. அந்த hamstring, அவனுக்கு ஹாம்ஸ்ட்ரிங்கா ஹிப் இன்ஜுரி, ஹிப் இன்ஜுரி இல்லையா? பட் லைக் muscle, அந்த லைக் அபார்ட் ஃப்ரம் தட் ஹவ் டிட் ஹி ப்ளே? அவனோட அந்த இது என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே, டிஸ்ட்ரிபியூஷன் எவ்ரிதிங் வாஸ் கேட்டட். பட் லைக் அந்த மாதிரி சின்ன மொமெண்ட்ஸ்ல தான் he should have done better. நியர் போஸ்ட்ல வந்து when you lose a goal, right, it's criminal dude for a goalie. Liverpool had 3 shots on target, so it's not like he was overworked that exactly yeah. அவன் பிளஸ் அவன் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் ட்ரை பண்றோமோ, லைக் லாங் பர்ஸ்ட் மார்டினெல்லி ஆர் சாக்கா அண்ட் பீட்டிங் அவங்க ஃபுல் பேக்க உள்ள வைக்கிறது, அதுக்கு கரெக்டா அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். சோ ராம்ஸ்டேல் என்ன சொல்லலாம்? I feel like 5. Yeah, I can't give anything more than 6 to. ரொம்ப கஷ்டம். 5 னு சொல்றதுக்கு he didn't have a என்ன சொல்ற, his distribution was good. எனக்கு வந்து நான் 5 தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த கோல் நியர் போஸ்ட்ல விட்டது, he cannot get beaten. எஸ், அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்அக்செப்டபிளா இருந்தது. நீ இவ்வளவு நல்லா வந்து ஒரு அல்மோனியா விட்டுருந்தானா நம்ம ஃபீலே பண்ணிருக்க மாட்டோம். நம்ம ஒரு ஃபேபியான்ஸ்கி விட்டுருந்தா கூட ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா நீங்க என்னதான் நீ ஷார்ட் ஸ்டாப் பண்ணாலும் இது உன்னோட நீ விடுவேங்கிறது இது உன்னோட ரெப்பர்ட்வார்ல இருக்கு, நம்மளுக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்து ராம்ஸ்டேல் எதிர்பார்க்கல இந்த கோலை விடுவான்னு சொல்லிட்டு. நான் எனக்கு ஐ வாஸ் வெரி ஷாக் நியர் போஸ்ட்ல பீட் ஆனோன்னு. நீ என்ன சொல்ற Q6? Dude, our positioning was itself was wrong, and the goal la pathina avlo big gap irukum. The reason he went to the near side. True. I'll say okay, but I shouldn't give him a 5, but I'll give him a 5. So என்னோட இது for the positioning வந்து
Jota is he always exploits the far post. Our goals lam pathona he always tries to go for that. So I think he was trying to cover that and that doesn't matter. Penalty edukla. overcompensate. Okay, no, you cannot get like basics enna solla. Yeah, The far post la ponalum you won't get that's blamed. fair. That's fair. Okay, ஏன்னா there's the chance that it's harder. ஏன் reason வந்து far post la போன்னு சொல்றாங்க. It's harder for the goalkeeper. It's harder for you as a striker to curl it in. And like KT for me had like a fantastic good, game. really good game. Really good game. எந்த விங்கருமே அவங்களுக்கு வந்து நம்ம டிஎஸ்னு சொல்லிட்டு இருந்தோம். சாலா வந்ததுக்கு அப்புறமும் ஒண்ணும் பண்ண முடியல, மனேவாலி ஒண்ணும் பண்ண முடியல. லைக் ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்டிங் such a game from KT and I was like very surprised. ஒரு நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃபென்சிவ் டைமென்ஷனை பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாம அவன் வந்து கோப் பண்ணாங்க மூணு பேரோடையுமே நான் பார்த்தது வரைக்கும். So mature performance. Yeah, very mature performance. I think they definitely deserves a 7. தோத்து போன கேம்ல 7 கொடுக்க முடியுமா அததான் யோசிக்கிறேன். அப்படின்னா எல்லாருக்குமே 5 பாயிண்ட் தான் கொடுக்க முடியும். அப்ப ராம்சேலுக்கு நீ 2 பாயிண்ட் தான் கொடுக்க முடியும். நான் ஒரே தான் நான் பார்ட்டிக்கு I think this loss வந்து ஒரு aberration பார்க்கணும்னு நினைக்கிறேன். this loss ஏன்னா the score line is because of 2 individual mistakes and in the 2 individual mistakes தவிர the rest of the 2 individual mistakes and Saka தவிர the remaining 8 people had excellent games. பிளஸ் நம்ம ஒன்னும் டேமேஜ் ஆகி தோத்து போலீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்ல. பொதுவா இந்த மாதிரி கேம்லாம் நம்ம வந்து 5-6 அதை விட கம்மியா கூட இப்ப 3 கூட கொடுத்தோம். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி 3-2 எல்லாரும் கொடுத்துருந்தோமே ஏதோ ஒரு மேட்ச்ல. அந்த மாதிரி எதுவும் ஆகல. அதுவே ஒரு இதுதானே, பாசிட்டிவ் தானே. அதுதான் அந்த ஆஸ்பெக்ட்ல லைக் for me like we did the right things but individually like எதெல்லாம் கரெக்ட்டா பண்ணணுமோ அத பண்ணினோங்கற பட்சத்துல என்னன்னா வந்து பார்ட்டிக்கு I want to give him the higher score. He had an amazing game, but I can't give if the 7 தோத்து போன game I can't give somebody an 8. That's why I'm like really torn. Okay, அப்ப நீ என்ன சொல்ற? 6 சொல்றே கேட்டிக்கு. நான் 6 தான் கேட்டி கொடுப்பேன். அரவிந்த் நீ? நான் வந்து 7. Gabriel? He was just other mistake. 6. 6 QD? Yeah, I would give him a 6. And those mistakes are not like என்ன சொல்றது, அதுல இருந்து வந்து you could have done better but it's not like a fatal mistake. Benny White? 6 again. He was good. He could have been a lot better. He should have produced the Aston Villa performance for Liverpool. அந்த இத வந்து அவன் இன்னும் பெட்டரா ஆன்டிசிபேட் பண்ணிருக்கலாம். அந்த தியாகோட பாஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆன்டிசிபேட் பண்ணிருக்கலாம். See, he got dragged out by Mane. He should have known அந்த இடத்துல கேம் like he would cover and the margin was too fine. Dude, amateur mistake, dude. Amateur distraction. The backline distract out there. அப்படி என்ன சொல்ற? 6 மூணு பேர் எல்லாரும் 6 for me. செட்ரிக் நம்பிக்கை நட்சத்திரம். Oh, he had like I don't understand what happened to Cedric. நான் எனக்கு வந்து அவன டீம்ல வந்து அவன் ஏன் இருக்கான்றத क्वेश्चन பண்ண போய் இப்ப நான் வந்து Cedric இருக்கானா அப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் டீம் லிஸ்ட்ல. இதுக்கு எவ்வளவு நல்ல சரியான வொர்க் ஹாஸ்டா டோமிக்கு பதிலா. So he still has obvious deficiencies in his game. But அத வந்து he's not in the first team, dude. I want to சபதான். But that's but he's done an excellent job of trying to cover those deficiencies, whatever he has. True, definitely true. நம்ம வந்து பயந்துகிட்டு இருந்தோம், ஐயோ டிஎஸ் இவனை கூட ஆட போறான்டா, சுத்தி ரவுண்ட் கட்டி வருவாங்க. டிஎஸ் இந்த கேம் ஆடினானாங்கிற அளவுக்கு ஆடின பர்ஃபார்மன்ஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் செட்ரிக். இட்ஸ் குட் தட் ஹி இஸ் கண்டினியூயிங் தி ஃபார்ம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம வந்து சேம்பர்ஸ் வெளில காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஓன்னு கத்தி இருந்தானுங்க, நம்மளும் கத்தி இருந்தோம், ஏன்டா அனுப்புறீங்க செட்ரிக் வச்சுட்டு ஏன்டா அவனை அனுப்புறீங்க. பட் நம்ம மூஞ்சி எல்லாம் சாணி அடிக்கிற மாதிரி அவன் ஒவ்வொரு கேமுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டே இருக்கான். தொடச்சு போட்டு நம்மளும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சோ செட்ரிக் என்ன 6? Yeah. நம்ம தோக்குற கேம்ல யூசுவலா நம்ம இப்படிலாம் பாயிண்ட் கொடுக்க மாட்டோம். அது I think it's also indicative of how well we played. Xhaka going in the gameல வந்து Xhaka will be one of our best players அப்படினு சொல்லிருந்தா I would have probably believed you, but with probably some skepticism. But unbelievable game. Like he dictated midfield. He never
mean, granted that he played. Dude, our midfield was amazing, dude. He played in a position that where if he lost the ball, it is not like a significant problem of Abdillah, but he was oh my god, amazing. என்னன்னா நம்ம தான் வந்து நம்மளே பல தடவை ஷாக்காவை ஸ்லேட் பண்றோம். பட் ஆனா the string of performances that he's putting in right now is definitely இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒரு டீம்ல. வந்து அவனோட ரோல் என்னன்னா நம்ம வந்து முன்னாடியே சொல்லுவோம் அவனுக்கு இந்த டெஃபிஷியன்சிஸ் இருக்கு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆப்போசிஷனுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு. இப்போ முன்னாடி அந்த டெஃபிஷியன்சிஸ் கரெக்டா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி ஆடுவோம். இப்போ வந்து அந்த டெஃபிஷியன்சிஸ் கவர் பண்ணி அவன் ஸ்ட்ரென்த்ஸுக்கு ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு. அவனால எது நல்லா பண்ண முடியுமோ அதை கரெக்டா பண்றான். ஆனா அந்த கோல் போனதுக்கும் அவனையும் யார் பார்ட்டி சைடு கோல் போச்சா ஷாக்கா சைடு கோல் போச்சா? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கோல் ரெண்டுமே பார்ட்டி சைடு தான். ரெண்டுமே பார்ட்டி சைடு தான் இல்ல, கரெக்ட். ஆனா ஷாக்கா வந்து அவனை ரீசைக்கிள் பண்றது எல்லாமே கரெக்டா பண்ணான். கொஞ்சம் ஸ்லோ, but his outright problem is offense. Like he's pace kadadra. Ama and the pace he's not a two-footed player naturally. So when you're playing that high and you don't have pace, when you don't have dribbling ability, and you don't have on the long range shots, well he has that, but not the greatest. அடிச்சு தொலைக்க மாட்டானே. அடிச்சாலும் டார்கெட்ல கூட போக மாட்டேன். இப்ப முன்னாடில அட்லீஸ்ட் டார்கெட்லயாச்சும் போயிருக்கு. இப்ப இங்க சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போகுது. பட் ஆனா இட்ஸ் குட். ஷாக்காவோட resurgence is really good, whether he stays at the end of the season or not, but he's been playing really well. நம்ம இந்த மாதிரி if he's not staying, what he's doing is he's definitely helping Arsenal make a case for give me 25 million. Definitely yes, top 4 and 25 million as well. That's true, because he's like still 29 and the mari slower. He'll be perfect for the Italian league. Yes. Yeah, definitely. So yes, Shaka recovery பேச இல்ல. பொதுவா இந்த மாதிரியான நம்ம தோக்குற கேம்ல ஷாக்காக்கு ஒரு 5 கம்மியா தான் இன்னைக்குமே கொடுத்துருக்கோம். ஏன்னா அவன் வந்து அதாச்சும் அவன் சைடுல எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபர்தர் பண்ணி அவனை கோல் போட்டுருவானுங்க. So இந்த வாட்டி எவ்வளவு ஷாக்காக்கு? ஷாக்கா 7 in my eyes, and 30th மினிட்ல ஒரு yellow card வாங்கிருப்பான் ஷாக்கா. கண்டிப்பா வாங்கிருப்பான். நான் 6 குடுக்குறேன். I thought like he was definitely a mature person. Yeah, 6. I'll give him a 6. Odegaard. He did a lot of really good things, but when it mattered, he fumbled the ball. Totally. That is where I think he probably should add another dimension to his game. Goalkeeper is out of position. Goal is there for the taking. 0-0 game at home. That has to be scored. Like there's no two ways about it. But otherwise, I thought he was really good. He dictated the play very well. He was able to take out Fabinho, Thiago, and Henderson time and again out of the game, like with one pass. Like he was excellent. So I want to say I want to give him a 6, but because of that lack of, I want to give him a 7, but because of that lack of goal, I'm giving him a 6. Okay, Q. 6. I mean, 6. Yeah, standard. I mean, he could have done better, but he had a good game overall. எனக்கு வந்து 5 தான், and I'll tell you why. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாஸ் பண்ண ட்ரை பண்ண தெரியுமா சாக்காக்கு, ஷார்ட் ஆஃப் போகுமே. சாக்கா உள்ள எனக்கு அப்பவே தோணுச்சு ஏதோ வந்து இந்த மேட்ச் வந்து அவன் அமுக்குவாங்க, கிளீனா அமைக்கிறாங்க. அவனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கல, அவனும் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணல. நம்பர் 1 அவன் வந்து ஆஃப் த பால் பிரெஸிங் எல்லாமே சூப்பரா இருந்தது, பட் ஆன் த பால் அவன் எதுவுமே பண்ண முடியல. அவன் வந்து இல்ல என்ன பிரச்சனைனா வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து தியாகோ ஹேட் an amazing game. அவங்களுக்கு தியாகோ யூசுவலா வந்து ஹிட் ஆர் மிஸ் தான் இருப்பான், பட் he had an amazing game தியாகோ. அங்கதான் நம்ம வந்து ஓடகார்ட சர்ப்ரைஸ் பண்றாங்க. இது நம்ம அவங்க இப்ப ஓடகார்ட் கிட்ட இருந்து அதே அமேசிங் கேம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இந்த கேம்ல லைக் இந்த மாதிரியான கேம் தான் பண்ணோம். ஆஃப் கோர்ஸ் he has time, பட் இந்த ஃபினிஷிங் அண்ட் வந்து ஆன் த பால் இந்த மாதிரியான பிசிக் ஏன்னா அவன் கூட நின்னது யாரு, ஹெண்டர்சன், ஃபபினியோ, அவங்க கூட ஆடுறப்ப அவனால ஈஸியா they were pushing him off the ball. அதுவும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா லாலிகால இந்த மாதிரி தான் பண்ண மாட்டாங்க. லாலிகால இப்பெல்லாம் புஷ் பண்ண மாட்டாங்க. புஷ் பண்ணா கோல் இது கார்டு கொடுத்துருவானுங்க. So இங்கதான் வந்து என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு விடுவானுங்க. There was no yellow cards in that game, and that was it was not there was not because there was like there was one yellow card. Firmino got a yellow, but that was because of a clumsy challenge. But apart from that, it was really physical though. Thomas Partey. Oof. சரியான கேம் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் அந்த மிட்ஃபீல்ட் வந்து அவன் அவ்வளவு நல்லா ஆடுவானே? This is the kind of party we've been expecting all the time, day in day out. எவ்வளவு வருஷமா நம்ம இத தான் கேட்டுட்டே இருக்கோம்.
அந்த சிலதெல்லாம் நம்ம வந்து இல்ல தாமஸ் பார்ட்டி பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் த கேம் ஆக்சுவலி ஸ்லோட். அப்படியே நம்ம கால்ல வந்து பால் அப்படியே ஒட்டிட்டு இருக்க மாதிரி, அந்த கால்ல பபுள் கம் வச்சு ஒட்டிட்டு இருக்க மாதிரி வந்து விளையாடிட்டான். சில டர்ன்ஸ், சில வந்து இன்டெலிஜென்ட் டச்சஸ்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாதா. This is what we wanted, dude. And he had an amazing game. I'll probably go with a 7 or 8, I think, for him. எனக்கும் 8. No, I think and yeah, I'll give him an 8 for sure. நீ 7 or 8 correct ah sollu. 8 I'll go 8. Yeah, definitely 8 game part again. Like maybe he was also one of the reasons why. Maybe imagine like not having party there and having someone else there in the cohesion or in the level gameplay or different like single point on the avanda. Even if Saka has a bad game, even if Odegaard has a bad game, even the irkele most pivotal person in the team and about the gameplay on the totally collapses if he's not there. வந்து rotate பண்ணுவான் பால் சூப்பரா. அது வந்து சில tackles-லாம் வந்து சிலதெல்லாம் interceptions-லாம் செம்மையா இருக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் வேற இந்த கேம்ல பர்టిక్యులர்லி அவன் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நம்ம வில்லா கேம் பத்தி பேசுறப்ப அவனை பத்தி தான் திருப்பி பேச வேண்டியிருக்கும். அதனால what he has done and the intelligent movement ஓட he has also added like dribbles to his game. கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்ல எடுத்துன்னு போய் பாஸ் பண்ணுவான், கொஞ்சம் ஓபன் ஸ்பேஸ் பார்த்துன்னு க்ளீனா பாக்குறான், ஓபன் ஸ்பேஸ் கிரியேட் பண்றான் அவனோட இது வச்சிட்டு, பிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் வச்சிட்டு. So it's very Martinelli, curious cases, Martinelli. So let me ask you before we go into the ratings. He's obviously a really gifted player, tremendous. I'm really falling short of words to describe how awesome he is. But one thing that I find it constantly, and I think teams, it's about time teams are starting to realize this as well. He doesn't make that pass quick yes. as quick as he should be. Yes. And because of him holding the ball a lot longer, it's costing us on the attack. It's my opinion. He's doing a lot of individual things that is obviously changing everything. But when he has to make that pass, the maturity has to. Yeah. So my question to you is, do you think he'll be, or I know he'll be able to, but how soon do you foresee him making that next step forward? Dude, I see him like in the end, before the end of the season. I think next season he'll be like a total threat on one side. It'll be a difficult to get playing time against ESR and like them and him. That's what I see. It's a nice problem to have, and so ரெண்டு பேர் கேமும் இம்ப்ரூவ் ஆகணும் எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா நான் just based on like how he has learned, அவன் வந்து எப்படி வந்து இன்ஜுரியில இருந்து அவன் ஆடாதப்போ அதுக்கு முன்னாடி எப்படி ஆடினானோ லைக் இந்த எல்லாத்துக்குமே குடுகுடுன்னு ஓடுவானே, அதை ஆடாம like he's been able to take the instructions from the team. Like the first dimension he added was the pace oda combine பண்ணி the tenacity oda intelligence. He bulked up. Now இப்போ வந்து bulk பண்ணி he's holding the ball better. முன்னாடி வந்து செம்ம ஈஸியா பால் விட்டுருவான். ஓகேவா? இப்போ வந்து he's like added that within like a span of 6 months. True. It's like hard to get the ball off him. Even எடுத்தா கூட he like நான் என்ன சொல்றது, பின்னாடி வந்து நல்ல ட்ராக் பேக் பண்ணி வருவான். லேர்ன் பண்றது ஒண்டி விஷயம் இல்ல, வில்லிங்னஸ் டு லேர்ன்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அவங்க கிட்ட ரொம்ப நிறையவே இருந்திருக்கு, which is visible in the improvement that we've seen in his game play. நீ சொன்ன மாதிரி வந்து லைக் பிளேயரை பீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல எந்த பாலுக்கு எப்ப போகணுங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மேபி ஈவன் இஃப் த பால்ஸ் தட் ஹி கேவ் தோ தே வர் லைக் நாட் அட் த ரைட் டைம், a better striker இருந்தானா maybe it could have ended up in something. மேபி எனக்கு நிறைய பால்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணா உள்ள வர்றப்ப பால்ஸ் எதுவுமே வந்து லக்கசன் ஃப்ரேம்லயே இருக்க மாட்டான் நிறைய நேரத்துல, which is a recurring problem. So yes, that is a dimension that he has to improve. But இப்போ இருக்கிற நிலைமையில I don't know if it would be right. அந்த கோல் ஸ்கோர் பண்ணா மேபி இதுதான் கரெக்ட்னு அவன் பண்ணுவானாலும் எனக்கு தெரியல. So definitely a faster improve ஆயிடுவான், and with a better goal scorer definitely வந்து they will see a lot more. இன்னும் அவனோட அந்த decision making with time it will improve. That's what I feel. Definitely I agree. End of season he'll have it added a different dimension. Of course அதுக்கப்புறம் நமக்கு பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுல ப்ரீ சீசன் கேம்ஸ் வர போவோம். So I think by that time he'll be like a different player, different. Martin, how much would you guys give? 7. Yeah. Alexander Arnold average ஆகணும். அவங்க இன்ஜர் பண்ணி அமிச்சிட்டான், காலை உடைச்சு. யூசுவலா அவன் சைடுல இருந்து நம்மளுக்கு வந்து காண்ட ஏத்துற மாதிரி ஒரு கிராஸ் குத்து கோல் போட வைப்பான் எப்பயுமே. இந்த வாட்டி அவனுக்கு எதுவுமே பண்ண விடல. சோ அதுவே ஒரு நல்ல விஷயம். லக்கசெட் he played a perfect defensive midfielder or center midfielder game. He played a very poor striker game.
that will be my indictment of him. The thing is அவன் தான் நம்ம கிட்ட இருக்கான் ஆப்ஷனும் இல்ல. சோ நம்ம கிட்டத்தட்ட இதே தான் ஒரு விஷயமா அவங்க சொல்லிட்டு இருப்போம். Unless he scores goals and he's like able to come to the box sooner, which is unlikely to happen. இந்த வே இதுக்கு மேல வந்து நம்மளே பாக்குறோம் அப்படியே வந்து வெந்து போய் நிக்கிறான். இந்த மாதிரி கேம்ல தான் வந்து இல்ல you have senior players have to step up. ஓகேவா, இந்த மாதிரி கேம்ல தான் வந்து இந்த younger players will like அந்த பான வாயை திறந்து பார்ப்பாங்க பாத்தியா. அது இல்லாம வந்து senior players have been there done that அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து they have to take ownership. அதெல்லாம் பண்ணவே இல்லை. I'll give him probably a 5 or a 6. 5 maybe. Arvind. I don't know. I want to give him a 5 too. He should have done his job a lot more. Yeah, I agree. I'll also give him a 5. But not just because he did not score goals or anything, but like come on and he's one of my senior player I know better up and as like doing things that he did, he could have done them better as well. Definitely. Saka. சொன்ன மாதிரி Saka is probably his worst game in an Arsenal shirt. அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அத்துண்டு பொடியாளா இருக்கான். அவன் வந்து வேண்டைக்கு வந்து இடிக்கிறான். பறந்து போய் என்னடா இதுலதான் ரெஃபரீஸ்லாம் நீ வந்து இல்ல கொஞ்சம் வந்து இந்த ஸ்ட்ராங்கர் ஸ்டான்ஸ் எடுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரிலாம் வந்து சும்மா அதுவும் நம்ம ஹோம் கேம்ல வந்து ரெஃபரி ஷுட் பி லைக் லிட்டில் பிட் என்ன சொல்றது we've seen என்ன சொல்ற இப்ப இதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. வால்கார்ட்லாம் அந்த காலத்துல ஓடுறதுலாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. லைட்டா எவனாவது வந்து தட்டி விட்டாலே வந்து ஃபவுல் அப்படிமா. வேண்டைக்கெல்லாம் they don't give him that. வேண்டைக்கா அந்த இவன் பேர் என்ன இந்த இன்னொரு அவன்லாம் போட்டு அடிச்சு கிள்ளி வச்சு அடிக்கிறாங்க. அந்த சைட்ல வரும்போது கொஞ்சம் ஓகேவா சிலலாம் கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தா நீ ஹேவ் டு கால் என்ன சொல்றது ரெஃபரீஸ்லாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டான பிளேயர்ஸ் வந்து நீ வந்து கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ணும். ஒரு சேஃப்டியே எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. சும்மா என்ன வேணா ஆட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது சேம் நம்ம ப்ரீகர்சர் மாதிரி இல்ல. சேம் திங் ஹேப்பன் இன் வில்லா கேம் அவன் தான் சொன்னானே had it been Xhaka it would have been a different thing அவன் சொன்னானே. Yeah, I'm glad he's coming out and saying this. Referees and will have to like protect us. That's the style of play they're playing. Yeah. So Saka என்ன 4 5 5 da 5. I don't have a heart to give him anything less than a 5. அப்புறம் இம்ப்ரூவ் ஆக மாட்டான்டா. நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் தான் வாரம் பார்த்துட்டு இருக்கோம். Saka Arteta. I mean, he did his job. Yes. அவன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் with what we had and what he has at his disposal அவன் எதை பண்ண முடியுமோ கரெக்டா செட் பண்றான். He had the right lineup. He's coaching players the right way. Tactics எல்லாம் கரெக்டா பண்றான். So I'll give him a 7 even though we lost the match. I want to give him an 8. 8 தோக்குறதுக்கடா. Yeah, I mean in the game now I'm looking at it as an aberration. We lost because of mistakes, but individual performances. I'll like save the verdict after we make the 4th place. Okay. Then it's like every game by itself. Arvind 8. Yes, sir. Okay. Fans. Some of quite are actually. If I second goal போன அப்புறம் காத்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. First halfல they were unbelievable. like என் friend ஒரு வீடியோ அம்சா எனக்கு எமிரேட்ஸ் அப்படியே அதிர்றதெல்லாம் தெரியுது. Balaji you will never find this in like Anfield dude. என்னதான் அதுவா இருந்தாலும் they'll always be behind their like team. It's true. But the morale of the second goal that sucked off the optimism that you had that you could come back. Anyway, I want to give them a 9. 9 क्यों नहीं ना? Probably give them a 7. Same as Arteta. I think I'll give them an 8. நான் பேலன்ஸ் பண்ணி விடுறேன். Like I felt this first halfல terrific-ஆ இருந்தது. First goal போனோனே கொஞ்சம் டிப் ஆச்சு, பட் ஆனா கொஞ்சம் வியூவா பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். செகண்ட் கோல் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா படுத்துடுச்சு. அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் தி ஆப்போசிஷனும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்ல. அவங்களும் பண்ணிருப்பாங்க டெஃபினட்டா. இதுக்கு மேல இவங்க வரமாட்டானுங்கடா, கஷ்டம்டா, பாலே கொடுக்க மாட்டானுங்கடா. சப்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் பண்ணல யாருமே. ஸ்டாண்டர்ட் 5 தான் எல்லாரும். ஸ்டாண்டர்ட் 5 மாதிரி தான் வந்து எல்லாருமே. யாருமே வந்து அதுக்கு மேல பண்ற மாதிரி எதுவுமே யாருமே பண்ணல. ஸோ எஸ், ஐ அக்ரி. ஒரு 5 கேம் தான் எல்லாருக்குமே. இதுல மேன் ஆஃப் த மேட்ச்னு யாரும் இல்ல, பட் ஆப்வியஸ்லி நம்ம சைட்ல இருந்து பெஸ்ட் பிளேயர்னு ஒண்டி ஒருத்தனை போடணும்னா அது பார்ட்டி. நோ குவெஸ்டன்.
ஸோ பார்ட்டி தான் நம்ம சைட்ல இருந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா இருந்தா, மேன் ஆஃப் த மேட்ச்னு இல்லைனாலும். ஸோ இதுதான் எங்களுடைய ரேட்டிங், இதுதான் எங்களுடைய ரிவ்யூ ஆஃப் த லிவர்பூல் கேம். ஸோ பேசிக்கலி சொல்லணும்னா இந்த கேமை வந்து ஒரு ஆபரேஷன், ஒரு டிஸ்கவுண்டட் கேமா தான் எடுத்துக்க முடியும் இந்த பிகர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். எஸ், வி ஹேவ் இம்ப்ரூவ்ட் அண்ட் இட் ஷோட் ஆன் ஃபீல்ட். பட் இந்த ஒரு கேம்ல இருந்து இது தோத்ததுனால நம்ம மோசமான டீமோ இல்லை இதை ஜெயிச்சிருந்தா நம்ம வந்து ஒரு தாறுமாறான டீமோ என்னைக்குமே சொல்லிருக்க இந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் தான் எதுவுமே. So this is our review, and let us what you know, what you felt, and what you felt about the game. So நீங்க அது என்ன சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே we will jump on to the review of the Villa game. But அது போறதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டிங் முடிய போகுது. I'll send you guys a new one and we can start recording from there. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லிவர்பூல் கேமோட ரிவ்யூ பண்ணோம். இப்போ அதே மாதிரி அதுல இருந்து நம்ம ஒரு டர்ன் அரவுண்ட்னு கூட சொல்ல முடியாது, பட் ஒரு ஒரு எதிர்பாராத ரீஸ்டார்ட். யா, பெர்ஃபெக்ட், ரீசெட் இஸ் தி ரைட் வேர்ட். எஸ். ஸோ அதுல நடந்த வில்லா கேம், அதுவும் அஃப்கோர்ஸ் வி பிளேட் அவே. வில்லா வந்து அவே வந்து ஓவரா நம்ம கூட எப்படியோ கம்பீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்த மாதிரி ஒரு டீம். அவங்க வந்து எனக்கு இரிட்டேட்டிங்கா இருந்தது அவங்க பண்ணின நிறைய விஷயங்கள் இதுல பேசி. நாட் இன் திஸ் கேம் பட் லைக் இந்த டிரான்ஸ்ஃபர் சீசன்ல ESRக்கு பீட் பண்ணது, இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஆணியை பிடிங்கினதெல்லாம் செம்ம காண்டா இருந்தது. இதுல வந்து அவங்களே ஒரு ரைவல்ரி உருவாக்கிக்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் மார்டினஸ் டாபி. ஸோ மார்டினஸ் டாபில வந்து நம்ம வந்து வின் பண்ணினோம் இந்த ஒரு மேட்ச்ல. பட் இந்த ஒரு லிவர்பூலோட ஒரு லாஸ்க்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல ஆடின கேம் வந்து லாஸ் பண்ணா இட் கேன் கோ either way. Either you take like the positives from it and you go forward, or like டிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ்பெஷலி with as a young team. ஐயோ நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோமே, இவ்வளவு பண்ணி வந்து we ended on the wrong side. So அது முடிஞ்சதுக்கு அப்புறம் like how confident were you that the team would put up a good show against Villa? அந்த மாதிரி இது வந்து நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்களா, especially given that Leno was playing? And in the game வந்து இவங்க இப்படி ஆடி வின் பண்ணதுல did it really signify anything? Does it show anything in terms of overall bigger picture நம்ம பாக்குறப்ப, ப்ராஜெக்ட் ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்றப்போ ஏதாவது பெருசா இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் ஆனது ஏதாச்சும் தெரிஞ்சுதான்? ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் क्वेश्चन கேட்டிருக்கேன், அதுக்கு யாராச்சும் பதில் சொல்லலாம்டா. நான் பெரிய क्वेश्चन கேட்டேங்கிறதுக்கா ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க. நம்ம அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே முன்னாடி இதுலயே ஆரம்பிக்கும் போது சொன்னோம்ல, இப்போ நீ வந்து நோ மேட்டர் ஹூ கம்ஸ் இன் நம்ம அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே மெயின்டைன் பண்றோம் பாரு. லைக் ஸ்மித்ரோ வந்தான், ஸ்மித்ரோ ஆஃப்டர் லாங் ஆப்சன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தான். ஸோ இட் வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டிங் டு வாட்ச் ஹிம். என்ன சொல்றது, அதே மாதிரி வந்து ஃபிட் ஆகி அதே பொசிஷனிங், லைக் த வே ஹி ஒர்க் வித் டேனி ஜாக்கா வாஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வாட் மார்டினெல்லி டஸ். அதனால என்ன தெரியும், நம்ம ட்ரைனிங்ல வந்து இட் வாஸ் ரியலி குட். அதான் சொல்றேன், சுவாரேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் டோமியாசு எக்ஸாக்ட்லி த சேம் திங். வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ அது கரெக்டா பண்றாங்க. லெனோ எக்ஸாக்ட்லி த சேம் திங். ஐ மீன் ரொம்ப ஒன்றும் பண்ணல லெனோ, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ க்ரூஷியல் திங்ஸ். நம்ம டிஃபென்ஸ் வந்து செம்மையா பண்ணாங்க. பட் யார் என்ன வந்தாலும் they know their role exactly. They are like trust the process சொன்னோனே, they trust in each other to do each other's job. இது ஒரு சிஸ்டம் ட்ரஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு நம்ம. லைக் இட் சீம்ஸ் லைக் we are not dependent. of course நான் பார்ட்டி பத்தி இப்பதான் சொன்னேன், பட் ஆனா பார்ட்டி தவிர்த்து கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னொரு பிளேயரை வந்து சீம்லெஸ்ஸா ஸ்லாட் இன் பண்ணுவான், அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. கான்ட்ராடிக்டரா தான் பேசுறேன், எனக்கும் தெரியும். பட் ஆனா வந்து லைக் இட்ஸ் தி சிஸ்டம், பீப்புள் ஆர் பிலீவிங் இன் தி சிஸ்டம் மோர் than they used to. லைக் பிளேயர்ஸோட பையன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுலயே வந்து லைக் இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், லைக் இது வின் பண்ணுவோம் நீ லைக் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு எதிர்பார்த்தியா? அண்ட் லைக் ஒரு நம்ம சிஸ்டம் பத்தி பேசிட்டோம் எல்லாமே ஓகே, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த மென்டாலிட்டி அண்ட் டர்ம்ஸ் ஆஃப் லைக் வாட் தே ஆர் கோயிங் ஃபார், அது வந்து இன்னும் எவிடென்ட்டா தெரியுதுங்கிற மாதிரி இருந்ததா? I think it's a bit of both. You are நம்ம வந்து we have a philosophy, we have an identity now. நம்ம வந்து we know how we want to play, and irrespective of the opposition, the basis, the foundation is the same. அவேலியோ அதே மாதிரி தான் ஆடுறோம், ஹோம்ல. ஆமா, there is not a lot of changes. You see the way we play home or away, the way we want to control the game, that is very evident. What we fail to do is be consistent over the 90-minute period in doing that. I think that is where improvement room irke. But overall you now have you know munadi pona season vande somebody tweeted this out, I don't remember who. It was very telling. Last year vande big teams odalam we tried to change our tactics to and we got points against big teams, but we lost points against
the smaller mid-table teams and the low table teams. In the season, we are doing it slightly differently, where we have a philosophy, and to an extent we have the right players to suit that philosophy. So we are able to not only we are able to get the bulk of the points that's available from the mid and lower table teams, but not against the big teams. Big teams, we've taken 3 points the metaphorical top 6 and the 5 other teams we've taken 3 points this season. True 3 points. Yes. Yeah, just Tottenham the da Spurs. ore win. Yes. Yeah, Spurs is the only win that we've had. So I'm happy to enough 5-30 points நம்ம எடுத்துட்டா கூட we are playing for the remaining points that are there. If we achieve 90% to 95% of it, for this season alone, we'll get our top 4 goal easily. Next season, we have to take that step forward, where we are also able to get points against those metaphorical big 5. லிவர்பூல் சிட்டியை தவிர்த்து எல்லார் கூடயுமே வந்து நம்மளால பாயிண்ட் எடுக்க முடியும் ஹோம் அவே. அண்ட் அட் தி சேம் டைம் லிவர்பூல் சிட்டி கிட்டயுமே ஹோம் அவே இஸ் a different game dude. நீ வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்து ஹோம் ஃபார்ம் இம்ப்ரூவ் பண்ணனும், even against the big teams. It's like a step. நீ வந்து take any team, any average team and any bottom team, you have to take points home and away. Okay, next stage என்னன்னா வந்து you have to earn the point in like your home ground against the big teams too. And then you have to compete against everybody. அதான் இதுல teams like Spurs, Wolves, Crystal Palace, இவங்கலாம் they have a better record against Man City than us in the last 5 years. True. But ஆனா வந்து like if it doesn't reflect on the position on the table, it's really useless. நம்ம வந்து டாப் 6, நான் ஆக்சுவலா ஒரு நாளைக்கு மெனக்கிட்ட உட்காந்து இந்த டாப் 6 மித்த பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் எல்லாம் போட்டு வச்சேன். நான் அடுத்த தடவை காட்டுறேன் நம்ம எப்படி வந்து டாப் 6 அடிச்சாலும் நம்ம வந்து 4th வெளியே ஃபினிஷ் பண்ணிருக்கோம். டாப் 6 அடிக்காம 4th ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அது மத்த டீம் ஃபினிஷ் பண்ணிருக்கு. எல்லாமே நான் போட்டு வச்சேன். அவ்வளவு வெட்டியா இருந்திருக்கேன் ஒரு தடவை. சோ அது சோ மத்தபடி வந்து நம்ம பிளேயர்ஸ் பத்தி எது பேசுறது அந்த அளவுக்கு லைக் மத்தபடி கேம்ல வந்து ஏதாச்சும் பிளேயர்ஸை தவிர்த்து பேசுற மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா நீங்க? நம்ம அப்படியே பிளேயர் ரேட்டிங் குள்ள போயிடலாமா? பிளேயர் ரேட்டிங் அண்ட் பிளேயர்ஸ் பத்தி பேசுறதுல I mean, என்ன சொல்றது, வில்லாவோட வந்து அட்டாக்கிங் த்ரெட் வந்து நீ அவன் லைன் அப் பார்த்தீங்கன்னா கூட செம்ம. ஐ டோன்ட் திங்க் ஏதோ கமெண்டேட்டர் ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தான், they have not failed to score a அந்த single கமெண்டேட்டர் goal. பேசுறது எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினான்டா. ஜெரார்டோட இது was having his Gerard's dick in his mouth all the time and still he actually commentated the game. ஃபேமிலி ஷோ நீ தான் சொல்ற. Yes, அதனால தான் நான் ஆங்கில வார்த்தைகளை பிரயோகிச்சேன். இது வந்து என்ன சொல்றது, இது உங்களுக்கு அந்த டார்பி டேஸ்க்கும் ஆர்டெட்டா அடுத்து இதெல்லாம் இல்ல. So it would have been nice for Arteta as well. True. So நம்ம அப்படியே they were set up to be very attacking. நம்ம அப்படியே அவங்கள வந்து fizzle out பண்ணோம். ஓகேவா, ஒரு கன்சிஸ்டன்சி அப்ட்ரெண்ட் இல்லாம, that too away from home. And the credit mainly goes to our midfield. அதை வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் even our defense. அந்த வந்து என்ன சொல்றது, ட்ரிக்கிள் டவுன் அந்த அப்படியே ஒரு ட்ரிக்கிள்லயும் அப்படியே எல்லாம் நிறுத்திட்டாங்க. ட்ரூ. அந்த இது இவன் குட்டினியோ தான் ஓவரா ஆட்டம் போடுவான், அப்படி இப்படி நல்லா யோசிச்சு. குட்டினியோ எல்லாம் எங்க விளையாடுன பால் ஒரு ஸ்டேஜ்ல பால் அவங்க கிட்ட போறதே எனக்கு தெரியல. அம்பிக்கிட்டானுங்க. அது இன்னொரு இது பொண்டியாக்கு வந்து இந்த ஓடகார்டையும் கம்பேர் பண்ணாங்க. ஓடகார்ட் சைன் பண்ணிட்டு பொண்டியா சைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் டயலாக் அடிச்சிருந்தாங்க. என்ன ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாரு, மார்ச்ல என்ன டிஃபரன்ஸ் பாரு ரெண்டு பேருக்கும். சீரியஸ்லி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்லைன் த்ரெட்டுங்கிறது மெயினா அந்த ஜோபிசி தான் பண்ணான். ஜோபிசி தவிர யாருமே, மெகின் தவிர்த்து யாருமே மெகின் பண்ணான். கேஷ் நல்லா ரன்ஸ் 2-3 ரன்ஸ் பண்ணான். How did Cash not get a yellow card in that game? How did Chaka get a yellow card? Chaka made one foul the entire game. Yeah. அதுக்கு ரெஃபரி வர பாத்தியா 1 2 3 அது வரை கம்பா Chaka டென்ஷன் ஆயிட்டான். ஓகேவா, ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டு இருந்தோம். அத்தா ஏய் இப்ப ஃபேமிலி ஷோடா இதுக்கு ஏடா அடிப்பீங்க? Chaka நடுவுல வந்து மொக்கத்தனம் பண்ணதுக்கு நான் செம்ம கடுப்பாயிட்டேன். டேய் என்னடா பண்ற அப்படின்னு. அம்மா பண்ணினான்டா, பட் ஆனா அது வந்து ஒரு ஃபவுல், அது 3 ஃபவுல் மாதிரி காமிச்சான் பாத்தியா. And plus and the card was more for the referee oda ego nala கொடுத்த கார்டு மாதிரி இருந்துச்சு. More than you cannot நீ வந்து இல்ல, you cannot run away from a referee when he is calling out your name. ஓகேவா, நம்ம யோசிச்சு பாரு, we've gotten yellow cards for less. Van Persie எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. I'm not defending what Chaka did at all. அதெல்லாம் வந்து கதற ஆரம்பிச்சேன்னு ஒரு ஃபவுல் வந்து நம்ம யுனைட்டட் டைம்ல இல்ல UFL ஓன டைம்ல எல்லாம் ஆரம்பிச்சேன்னு அவ்வளவுதான். என்னோட my biggest problem with this is refereeing hypocrisy is somebody like McTominay does that 7 times a game.
and gets I one yellow card 100% for the agree, 7th. Macha. The one of the best league in the world has some of the worst referees. Okay, wow. We are not solving that today over here. That's true. Yeah. Okay. And speaking of worst referees, Mike Dean's retiring next year. நமக்குன்னு ஒரு விடிவு காலம் வருதுடா. இந்த மைக் டீனை விடுறா, இவனை தாண்டி எவனா ஒருத்த புதுசா வருவான்டா. நம்ம ஸ்டூவர்ட் ஆட்வெல்லா அவனோட தம்பி வருவான். மைக் டீனோட தம்பி 14வது நாள் திரும்ப வந்தான்டா. ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த வார் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் worst. நம்ம அந்த கிரிக்கெட்ல இது வராம நம்மளும் சொல்லணும். அந்த கமெண்டேட்டர் பேசுறது NFL வராம நம்மளுக்கும் கேக்குற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து டிவிலயாவது, ஸ்டேடியத்தை விட அட்லீஸ்ட் வந்து டிவிலயாவது கேட்கணும். இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு வாட்டி. ஒரு NFL ஆஸ்திரேலியால பண்ணிருக்காங்க. அப்படியா? சோ NFL ல நீங்க சொல்றது வந்து they explain that on field referee தான் explains the decision. Australian league la the conversation between VAR and the referee is broadcasted out. ஆமா, கம்ப்ளீட்டா அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு black box மாதிரி இருக்காது. டிரான்ஸ்பரன்சியே இல்ல. NHL அதே மாதிரி தான், NFL இருக்கிற மாதிரி தான். ரெஃப்ரி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவான், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவான் என்ன நடக்குதுன்னு. பட் அவன் யார் கூட பேசுறாங்க தட்ஸ் ட்ரூ, தட் நீட்ஸ் டு பி டன். அப்ப வெங்கர் ஆல்ரெடி வந்து வெங்கர் தாத்தா வந்து நம்ம வந்து ரெஃப்ரிஸ்க்கு மைக் அப் பண்ணணும், ஸோ அபியூஸ் பண்றதெல்லாம் நிறுத்துவானுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அது கூடவே இவங்க இந்த மாதிரி பண்ற டிசிஷன். ஆக்சுவலி வெங்கரோட இன்னொரு அந்த புது ஆஃப் சைடு ரூல் வந்து அவர் சஜஸ்ட் பண்ணது பாத்தியா, தாறுமாறான ரூல். எஸ், இஃப் யூ ஆர் ஆஃப் சைடு, அது படிச்சீங்களா? அது கொஞ்சம் போன சம்மர்ல ப்ரொபோஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லடா, படிச்சேன். என்ன ப்ரொபோசல்னா வந்து, இஃப் யூ ஆர் ஆஃப் சைட் பை லைக் என்ன சொல்றது, ஃபிங்கரோ இல்ல ஹேண்டோ, you're not really offside. You should be offside in a part of the body you can actually score a goal in. I think okay வா, அந்த கால் அந்த நுனி ஆஃப்சைட் இருக்குதுன்னா ஓகே, பட் அந்த கை ஆஃப்சைட் இருக்குது, அந்த வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப. So இல்ல bro, one correction அங்க. I think the proposal was the first touch you take with the body part, that should be outside. Correct. Yes. Yeah. Interesting. Whichever body part you take the first touch with, that body part should be onside. Oh, Ramsdale இது மாத்தவே இல்லையோ Leno. Yes. Player ratings Leno and Martinelli க்கு பதிலா ESR played bro. போட்டுறேன்டா. Yes sir. ஓகே, இந்த 3-4 ஸ்கிரீன் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட். ஆமா, எல்லா இங்க ஆளுக்கு ஒரு ஸ்கிரீன் வச்சு தான் அது பண்ணிட்டு இருக்கோம். நான் 3 ஸ்கிரீன் வச்சிருக்கேன் bro. ஒண்ணுத்துல மார்ச் மேட்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல் கிளாசிக்கோவா மாறிடும். இன்னொரு எத்தனை மணிக்கு? 4 o'clock கேம்ல 4 Eastern. ஓகே, அதுக்குள்ள நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஆபா ஸ்டார்ட்ஸ். ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆபாவுக்கும் குரூஸுக்கும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும். சோ oh yes, that will be good. Yes, so Leno for me had ஒரு chill game. நான் வந்து நிறைய வந்து அவங்க கிட்ட வந்து பிரச்சனை வரும்னு நினைச்சேன். டிஸ்ட்ரிபியூஷன் தவற வந்து, பட் he did a good job, which we actually knew his distribution. அவனுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கிலோ டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு கடையில கேக்குற ஆளு அவனுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேச முடியாது. அந்த லெவலுக்கே he found Cedric and KT one time each in the game. அது 7 அவனுக்கு ரேட்டிங். Yeah, I agree. அந்த லாஸ்ட்ல பண்ணின சேவ் வந்து சேவ் பிளஸ் அவன் வந்து அந்த டீமே வந்து மொத்தமா அவன் வந்து இது பண்ணது வந்து it was fantastic. It is not just the save, it's the save and he pushed the ball away from the oncoming attackers in the far post. இப்படி பாம் பண்றதுக்கும் இப்படி பாம் பண்றதுக்கும் இருக்கு சிம்பிள் டிஃபரன்ஸ். அவன் க்ளீனா கரெக்ட்டா பண்ணினான் அந்த நேரத்துல. Yep. He saved us the 2 points that we got. 7 எனக்கு 8 because of nostalgia. Yeah. Okay. Nostalgia. Kate. Oh wow. He like I'm even வந்து he's கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம்னா ஒரு 500 million ரிலீஸ் பிளஸ் அந்த மாதிரி ஏதாவது போடணும். இவன் ஆரம்பிச்சிட்டான்டா, டை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். 500 million ரிலீஸ் பிளஸ். டை நீங்களா வந்திருக்கீங்க இந்த பாட்காஸ்ட்க்கு. This boy is really good. Like he's future captain சொல்லியாச்சு. So இல்ல it's not just about the captaincy material. See, he's been playing with Martinelli for quite some time and in the game la ESR started, but the chemistry that was there. So சொல்லிட்டு மேல என்ன யார் பீசஸ் மாறினா கூட நம்ம வந்து they know their role, they play along with each other. So அது வந்து என்ன சொல்றது, இந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல people have done an amazing job of like understanding these things.
I mean that was not so evident on the right side between Cedric and Pepe when they started that Nottingham Forest defeat. But பெப்பே எல்லாம் வேற கேஸ் மச்சான். பெப்பே இம்பாக்ட் அவனை வந்து நீ டிசிப்ளின் என்னால இதுக்கு மேல அந்த டிசிப்ளின் ஹோல்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. I see him more as someone who can come in and make an impact. He doesn't understand that like Premier League games need sort of discipline and like you need to play as a team. And the individual contribution on it's tougher when you come from the other leagues. Yeah, but to be fair to Pepe, the starting from the end of last season when he started hitting form to earlier this season when he got a run of games but only because Xhaka was fatigued, to now when he's not getting any starting roles at all in the Premier League. இப்பதான் நம்ம வந்து as a team we've evolved and we've started creating chances, we started playing that philosophy based football, and இப்போ வந்து Pepe is not able to find a starting role, which is unfortunate. But I think whenever he starts to play more often, like when we play multiple competitions and he's also involved, it's going to be really good. Let's hope so. KT நம்ம ரேட் போடுறது மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறேன். நம்ம வந்து டிஃபென்சிவ்லி செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நம்ம சிஸ்டத்தோட ஆடுறா எல்லாமே தெரியுது. லைக் ஹீஸ் மேக்கிங் a lot of defensive contribution. பட் அவன் அஃபென்சிவ் அவுட்புட் வந்து கம்மியான மாதிரி தோணுது உங்களுக்கு. அவன் அஃபென்சிவ் அவுட்புட் வந்து ஏதாச்சும் குறைஞ்ச மாதிரி இருக்கா? Or is it because of the system? It's because of where he is standing, how involved he is in the offense. Pona season la every single play went through KT. This season yeah, it's also because Tommy is not playing. Tommy வந்து back fill பண்ணுவான். Okay, ஃப்ரண்ட்ல போனா it's like a balance la. So அதனால ஒரு இதுன்னு சொல்லலாம். But it's not something to worry about. So KT எவ்வளவு ரேட்டிங்? 8. I'll give him an 8 as well. KT, I think I'll give him an 8. He had a very good game. அவன் வந்து இன்னும் அவன் கேஷ் வந்து ஆக்சுவலி நல்லாவே விளையாடுனான். So he kept him in there. Gabriel, நம்ம சொல்லிருந்தோம் கரெக்டா வந்து சென்டர் பேக் should have a monster performance to like reduce the pressure on லெனோன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ரெண்டு பேருமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். லைக் லெனோ வந்து பிளே அவுட் ஃப்ரம் தி பேக்குக்கு ஒரு பிரச்சனை பண்ணல, ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கல. அதே மாதிரி அவன் பக்கம் பிரஷர் போற மாதிரியுமே எதுவுமே பண்ணல. லைக் சாலிடா வாட்கின்ஸ்லாம் அப்படியே அடக்கி வச்சிருந்தாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல வாட்கின்ஸ்லாம். Villa had an XG of 0.00 at half time. Yes, and mainly due to this fellow Gabriel and White. I think Gabriel had a better game than White actually. White had a fantastic game, but still Gabriel had a slightly better வந்து எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணினான். அவன் ஏர்ல எல்லாமே வின் பண்ணான். கரெக்ட் 8 actually. Gabriel 8 நானும் 8. White 8. Yes. அந்த லாஸ்ட் டிச் ஒரு டாக்கிள் பண்ணானே. எப்பா எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் இங்க இருந்து வெளியே வந்துட்டு அப்படியே திருப்பி ஒரு தடவை உள்ள போன மாதிரி நினைக்கிறான். விட்டுருந்தான்னா கன்ஃபர்ம்டு கோல் அது. இந்த கேம் முன்னாடி தான் நம்ம வந்து இங்கிலாந்தோட ஸ்குவாட் வந்து ரிலீஸ் ஆச்சு. எஸ், இந்த கேம் முன்னாடியே அந்த இந்த கேம் முன்னாடி லிவர்பூல் கேமுக்கு அப்புறம் கரெக்ட்டா லிவர்பூல் கேம் பசங்க நம்ம எல்லாருமே வந்து இருக்காங்க, ஸ்குவாட்ல இருக்காங்க. ஆனா இதுல ராம்ஸ்டேல் ஆட மாட்டான். எப்படி இருந்தாலும் மார்டினெல்லி இல்ல கேப்ரியல் இது ராம்ஸ்டேலோட அந்த ஆர்சனல் அட்மின் கலாய்ச்சது பாத்தீங்க இல்லையா? Surely you can find one in England shirt. Yes. Yes, ராம்ஸ்டேல் ஆடலனால நமக்கு வேற மஜா குடுக்குறாரு. சோ நல்லது. செட்ரிக் again I think he also had a really good game. 8 a solid 8 games. அவன் தான் அந்த பொண்டியாவை குவைட்டா வச்சுமா. ஓகே, எதுவுமே மிஸ்டேக் எதுவுமே பண்ணல. குட்டினோ கூடவே ஓடிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நிறுத்தாம. குட்டினோ கூட ஓடிட்டு இருந்தா. லைக் இதுதான் நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டம்குள்ள எந்த பிளேயர் வந்து ஸ்லாட் ஆனாலும் ஈஸியா இருக்கு. பிளஸ் ஆல்சோ தி பிளேயர்ஸ் ஆர் மேக்கிங் an effort. என்ன பொறுத்த வரைக்கும் செட்ரிக் மாதிரி ஒரு ஆளோ ஒரு லெனோ மாதிரி ஒரு ஆளோ they are like putting their hands up and saying yes we will help you get there னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. So Cedric, yeah, definitely fantastic performance. Xhaka, I'll give him a 7 on the stupid yellow card. I would have been an 8. I'll give him 8. என்ன பொறுத்த வரைக்கும் மான்ஸ்டர். நான் வந்து இந்த மாதிரி கேம் தான் வந்து மேபி லைக் மைண்ட்ல வச்சிட்டு வெங்கர் ஷாக்கா வாங்கி இருக்கணும். ஆனா யாரு டைட்ல வந்து when did he get a yellow card? 60th minuteலயும் அது ஆமா 60th. அவங்க வந்து before half time. No after half time அது. No, it was before half time. Before Arsenal versus Aston Villa பாத்துறோமே. எங்கடா கார்டு கொடுத்ததே காணோம். கீ மொமெண்ட்ஸ் எங்க இருக்கும். நம்மளுக்கு தானே ஒரு 3 yellow கார்டா? பார்ட்டிக்கும் yellow actually நிறைய பேருக்கு yellow card. ஆமா, பார்ட்டிக்கு வேற yellow இல்ல. ஓகே, 6 yellow card இந்த இதுல. ஆமா. Oh shit, I wasn't able to find it. So but yellow card எப்ப வந்தது?
Oh, by the way, City versus Liverpool FA Cup semi-finals. Nice. என்னடா Granit Xhaka 45 plus 1. 45 plus 1. Okay. I think I deserve அந்த yellow bar for that. எடுத்துட்டு போய் தொலை. இது எவ்வளவு கொடுக்குறீங்க? 8 பாயிண்டா? Yeah, 8. I think he had a really solid game. Like நம்ம சொன்ன மாதிரி வெங்கர்லாம் இதை பார்த்து தான் வந்து மேபி ஷாக்கா வாங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஷாக்கா எப்படி ஆட வைக்கிறதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த புதிரா இருந்தது. எஸ், அந்த புதிர் எப்படி ஷாக்காவை நம்ம வந்து அவன் கொலர்படி பண்ணாம பாத்துக்கணுங்கிற மாதிரி. பட் ஃபேண்டாஸ்டிக் கேம். ஓடகார்ட் really good game. துண்டு ஒரு தடவை தான் கீழே வரும்னு சொல்றது அப்படியே ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த கேம்ல அப்படியே சரியான லிங்க் ரெண்டு பேருக்கும். அந்த மிட்ஃபீல்ட்ல பார்ட்டி அந்த இவனுக்கு செட்ரிக் அண்ட் சாக்கா ஓடகார்ட் லிங்க் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. சோ ஓடகார்ட் again 8. Yeah, very good improvement. கரெக்ட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ணா. இந்த கேமுக்கு என்ன அவங்க கிட்ட இருந்து தேவையோ அதை க்ளீனா பண்ணா வர அவே கேமுக்கு. and this away game performance again. பார்ட்டி 9 or 10. give him a 9. Yeah, 9. No, 9. I want to give Saka man of the match, but I don't. That's another 8 கொடுக்கணும்னு நினைச்சேன். Yes, but ஆனா பார்ட்டி பீஸ்ட் மோட் வேற லெவல். அந்த ஒரே ஒரு டர்ன் அந்த ஒரு இது பண்ணானே ஆப்போசிட் சைடுல பாஸ் பண்ற மாதிரி போயிட்டு திருப்பி இந்த பக்கம் பாஸ் கொடுத்தான். டேய் அசால்ட் பண்ணா அன்னைக்கு. என்ன பண்ற? என்ன பார்ட்டி? இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லையே. நாங்க இத மாதிரி பாக்குறது காஞ்சு கிடக்கவே நாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு இப்படி வேற நீ குடுக்குறியே தோணுச்சு எனக்கு. மான்ஸ்டர் கேம். சரியான வேர்ல்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ். ரோல்ஸ் ராய்ஸ் டெஃபினட் ரோல்ஸ் ராய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ESR slotted in seamlessly பக்காவா வந்து பண்ணா. switch off play எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா. Actually he could have also scored like he could have scored நினைக்கிறேன். ஒரு கோல் அடிச்சிரலாம் நினைக்கிறேன். ஒரு கோல் ஈஸியாவே அடிச்சிரலாம். he missed it. ஷாட் டார்கெட்டே இல்ல. லாக்காவும் அவனும் வந்து ஒரு பாலுக்கு அவனே ஒரு மூவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து நிப்பாங்க. அவன் பாடியில போட்டு பால் போயிடும். சோ எஸ் சார். என்ன 7 or 8? What do you guys feel? 7 I think. It's for me I think 8. நான் 8. லக்கசெட் மறுபடி காண்டேத்தினார் லக்கசெட். இன்றைய தலைப்பு கோல் அடிச்சிரலாம்டா. அவனும் கோல் அடிச்சிருக்கலாம் கண்டிப்பா. அந்த ஒரு ரன் 3 கோல் வந்திருக்கும். 3-0 வந்திருக்கும் நமக்கு. ஆமா, என்னோட ப்ரெடிக்ஷன் அதான் நினைச்சேன். 3-0 ன்னு நினைச்சேன். அது 2 கோல் வந்தா கரெக்ட்டா வந்திருக்கும். நான் 2-1 சொல்லிருந்தேன். நல்ல வேளை கோல் விடல. I am happy. So like I said 6 7. He played a good defensive midfield game again. எனக்கு that doesn't warrant a 7 from me. I'll give him a 6. நானும் 6 தான் கொடுப்பேன். இது என்ன வந்து had we drawn this game I would have given a 5. Yeah. அந்த டெஃபிஷியன்சிஸ் ஆப்வியஸா இருக்கு. பட் ஆனா வந்து he could do better. அதுதான் இப்ப ஷாக்கா எப்படி வந்து அவன் டெஃபிஷியன்சிஸ் வெச்சு பெட்டரா பண்றானோ he could do better. That's what I feel. But this is who we have till the end of the season. So Saka amazing game. சின்ன பையல போட்டு அடி அடிச்சாங்க. Perfect bounce back. I think he was man of the match, but I think Party also could be man of the match. Like between I can't distinguish. ரெண்டு பேருமே 9 தான் எனக்கு. என்ன சொல்ற அரவிந்த்? 9 for me too. 9 for me too. Only thing that would tip the scale in this balance is on goal போட்டான். But still party இல்லனா இந்த performance party இல்லனா வந்திருக்காது. they would overload us. Definitely I think almost party ara I can't decide. ரெண்டு பேருமே நல்லா இது பண்ணாங்க. நீ என்ன சொல்ற அரவிந்த்? party I think Saka was subbed early, so party தான் கொடுப்பாங்க. Yes, party was subbed early actually. Yeah, Saka was subbed. Saka was subbed early. Arteta 9 or 10. 9. I'll give him a 9. I mean subs கூட கரெக்ட்டா தான் பண்ணான். but subs ஓட மக்கத்தன அப்புறமா பேசலாம். அப்பா subs ஓட மக்கத்தன அநியாயம். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கு மேல. He subbed Saka early. That was what he needed, especially in the fatigue nala and the amount of fouls he was getting. And எங்க கொண்டு வரணுமோ அங்க கொண்டு வந்து நிறுத்தினான்டா என் தலைமை ஹோல்டிங். முடிஞ்சா அவனை தாண்டி அடிங்கடா. உள்ள வந்தவனே சொல்லிருந்தான் பாத்தியா? எந்த நேரத்துல வந்து அடிக்கணுமா உள்ள வந்தானே 5-2-3 நான் கரெக்ட்டா ஓகே புரிஞ்சு போச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு புரிஞ்சு போச்சு மகாபிரபு. ஃபேன்ஸ் நான் எதிர்பார்க்கல அவே கேம்ல வந்து இந்த சாக்கா and MS Smith அவங்க பாடுனது கேட்டுச்சு. Seriously அவங்க பாட்டு எதுவுமே கேட்கல. That's true, that's very true. Fans amazing game. Like இந்த அவே கேம்ஸ்ல வந்து இந்த ஃபேன்ஸ் போடுற சத்தம் வந்து இந்த ட்விட்டர் நம்ம ஆளுங்க கேட்டாங்கன்னா மேபி அவங்களும் வந்து ஓகே டீம் நல்லா ஆடுதுன்னு
கஷ்டப்பட்டு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அப்போஸ் பண்றவங்க எல்லாம். the people we call the naysayers. Yes, பெப்பே அப்பா வந்த ஒரு கொஞ்ச நேரத்துல அப்பா என்ன டார்ச்சர், வயத்துக்கும் தொன்றைக்கும் உருவம் இல்ல, ரெண்டு அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல வில்லா வந்து ஒரு கிராஸ் ஃபீல்ட் பாஸ் ட்ரை பண்ணுவாங்க. பாஸ் would be short. He actually helped complete the pass. டேய் என்னடா பண்ற? அவனே ஃபீல் பண்ணிருப்பான், ஐயோ பாஸ் போல பெப்பே நடுவுல வந்து நான் தான் இருக்கேன்ல அப்படினு. அந்த துப்பாக்கி கீழ விழுந்த உடனே பஞ்சதந்திரம்ல இந்தாங்க எடுத்து கொடுப்பாரு. அவன் அதுலயும் அந்த எண்ட்ல ஒரு பால வந்து நான் வந்து ஹோல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடைசியில ஒரு லாஸ்ட் மினிட்ஸ்ல ஒரு பகீர் கொடுத்தானே, அப்பப்பா நெஞ்ச புடிச்சு உட்கார்ந்தானே. அந்த கடைசி தேவையில்லாத ஃபவுல் அது. அதுக்கு முன்னாடி அவன் டீக்குள்ள ஒரு கிளியரன்ஸ் ட்ரை பண்ணுவான். he gets a ஒரு லோட் ஆஃப் காத்து அப்படி காலை ஒட்டி சுத்துவா. டேய் ஏன்டா பெருகுற பெப்பே? 4 பெப்பேக்கு 5 கொடுத்த வந்து நான் வந்து போன கேம்ல 5 கொடுத்தவங்க அவமானப்படுத்த விரும்பல. சோ இவனுக்கு இந்த தடவை 4 கொடுக்கலாம். எடி வந்து நம்மளோட டீமோட ராட்ரி. he gets away with every single foul. 25 fouls பண்ணாதான் ஒரு yellow card கிடைக்குது. ஆனா அதுக்குள்ள full time miss ஊதிடுவாங்க. அந்த 25 fouls கொடுத்து ஒரு yellow card கொடுத்து எதுவுமே உருப்படியா எதுவும் பண்ண மாட்டானே ஒரு மேட்ச்லயே வந்து. அவன் எதுக்கு உள்ள வரானே எனக்கு தெரியல ப்ரோ. அவனோட so when he comes in, I think even if we are like in a 5-goal advantage, when he comes in, he's nowhere in the middle. அவன் இங்க விங்ல உட்கார்ந்திருக்கான், லெஃப்ட் விங்ல ரைட் விங்ல உட்கார்ந்திருக்கான். அது வரைக்கும் போறா, பால பறி கொடுத்துறான். rinse repeat. Yes, பாடி யூஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஸ்பேஸ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறான், எதுவுமே பண்ண மாட்டேங்க. எனக்கு இதுல தானே இவனுக்கு எந்த கிளப்ல இவனுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறான்னு எனக்கு தெரியல இப்படி ஆடிட்டு. சோ லெட்ஸ் see. எடிக்கு என்னடா 3 or 4 then? he came 78th minute. Okay, I mean 4 na Pepe game சொன்னோம். நான் 5 கொடுக்கிறேன். Okay, 5 standard 5. I agree. நானும் 4 தான்டா கொடுப்பேன். எனக்கு பெப்பே ஒரு பக்கம் காண்டி ஏத்துனா இவன் இன்னொரு பக்கம் காண்டி ஏத்துனா, அவன் அப்படி பண்ணா இவன் இப்படி பண்ணினா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. பெப்பே அவன் வந்து 21 minutes ஆடி bulk of the nervy movements காரணம் அவன் தான். ட்ரூ பட் ஸ்டில் எனக்கு வந்து மனசு கேட்கல. எட்டி பார்த்து எனக்கு காண்டாது, அதனால நான் 4 கொடுப்பேன். ஹோல்டிங் ஸ்டாண்டர்ட் 5 தான் வந்தது. எவ்வளவு 80th மினிட்லயா? 80. ஆமா, அது வந்து 5. எனக்கு வந்து அவன் அந்த 5-3 கையை காமிச்சதுக்காக நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். எஸ், சோ ஹோல்டிங் ஆன் 5. இதுதான் எங்களோட பிளேயர் ரேட்டிங். வெல்லா கேமோட ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங். சாலிட் வின், மச் டெஃபினெட்லி நீடட் வின். கிளினிக்கலா ஆடி 3 points are crucial. வெரி crucial. நம்ம எப்படி வந்து டாட்னம் இன்னும் அவே கேம் இருக்குன்னு நினைக்கிறேன் வெல்லா கூட. if they can like hold off Tottenham, that'll be even sweeter. அன்னைக்கு எல்லாருமே வில்லா சப்போர்ட்டர்ஸா மாறுறோம். அன்னைக்கு வில்லா தான் நம்மளுக்கு நண்பர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருமே வில்லன்ஸா மாறுறோம். இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா வந்து பொதுவா வந்து இந்த மாதிரியான நேரத்துல நம்ம சொல்லுவோம் நம்ம கேம் வந்து எப்படி ஆடினாலும் பரவாயில்ல, ஆனா அந்த 3 பாயிண்ட் தான் குரூஷியலும்போம். நல்லா இந்த மாதிரி ஒரு தோத்ததுக்கு அப்புறம் பவுன்ஸ் பண்ணி நல்லா கேம் ஆடி 3 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ தட் இஸ் அகேன் ரிஃப்ரெஷிங் டு சி. இதுதான் எங்களோட பிளேயர் ரேட்டிங்ஸ். அஃப்கோர்ஸ் பார்ட்டி ஹேட் அ வெரி மான்ஸ்டர் கேம். ஸோ அவனை தவிர்த்து வந்து சாக்கா தான் கண்டென்டரா அந்த மேன் ஆஃப் தி மேட்ச்க்கு. பட் பார்ட்டிஸ் கேம் வந்து we had to give it to party. ஸோ இதுதான் எங்களோட பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூ ஆஃப் தி கேம். லெட் us know what you feel. அஃப்கோர்ஸ் இதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய 3 important games, Leicester, Liverpool and Villa. 6 out of 9 நம்ம வந்து amazing situation. ஆமா, நம்ம யூசுவலா அந்த ரைட் ஆஃப் பண்ணி 7 out of 9 தான் சொல்லிருப்போம் பொட்டன்ஷியல். 9 out of 9 வந்து அரவிந்த் ஒண்ணி தான் சொல்லிருப்போம். இது prediction யார் பண்ணது? யார் வின்னர்? யாருமே 1-0 சொல்லலையா? யாருமே சொல்லல. நம்ம எல்லாரும் வந்து நான் 2-1 சொன்னேன். லிவர்பூல் 2-0 சொல்லிருந்தா, 2-1 சொல்லிருந்தா. அது நம்ம வின்னா. ஆமா, அதுதான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது தோல்வி அடிச்சு வின் பண்ணோமா கன்றாவி. ஒரு செகண்ட் பிரெடிக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாக்குறேன். நெக்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ். அதுவும் கடுப்பேத்துற மாதிரி மண்டே இன்னைக்கான கேம். ஸோ அதுவும் இது இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த கேம். பட் ஆனா we have a lot of time for the next game. Again we have a huge break in between. So in the breakல definitely will come and like do ஒரு 1-2 இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். பட் ஸோ அது டைம் ஆச்சுன்னா டெஃபினட்டா அது பண்றோம். ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருந்தோம்? ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து லிவர்பூல் கேமுக்கு வந்து லிவர்பூல் கேமுக்கு வந்து நம்ம வந்து ரோகி தான் வந்து 2-0 லாஸ் சொல்லிருந்தோம். நம்ம எல்லாருமே 1-2 2-1 சொல்லிருந்தோம். ஓகே ஓகே.
நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தோம், ஒரு கோல் அடிப்போம்னு சொல்லிட்டு. ரோகி வந்து தீர்க்கதரிசி, அன்னைக்கே வந்து கணிஷ்டா நம்ம கோலே அடிக்க மாட்டோம், கோல்லாம் அடிக்க மாட்டோம், வேண்டேக்லாம் தாண்டி போக மாட்டோம் அன்னைக்கே சொல்லிட்டோம். எஸ், ஆஸ்டன் வில்லாவை நம்ம யாருமே கரெக்டா சொல்லல. 2 பேர் 2-0 சொன்னோம், நீ 3-0 சொன்ன, நான் வந்து 2-1 சொன்னேன். சோ இப்ப ரோகி 1-1 சொன்னோம். சோ யாருமே கரெக்டா சொல்லல. So again, yes, இதுதான் எங்களோட ரிவ்யூ, எங்களோட பிளேயர் ரேட்டிங்ஸ் ஃபார் தி வில்லா கேம் அண்ட் லிவர்பூல் கேம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நீங்க உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அகேன் சொன்ன மாதிரி பிரேக்ல வந்து வில் ட்ரை அண்ட் இன்வால்வ் மோர் பீப்புள் அண்ட் ட்ரை டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் இஃப் டைம் பர்மிட்ஸ். ஆஃப் கோர்ஸ் 5 பேர் ஒரே இடத்துல பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ டைம் பர்மிட் ஆச்சுன்னா நாங்க பண்றோம். ரொம்ப பிஸி. So yes, this brings us to the end of the episode. Thanks a lot for listening, everybody. Thanks a lot for all the support. Please continue supporting us. And another episode, interesting episode. We'll meet you guys again very soon. Thank you very much, boys. Thank you. On you Gunners. On you Gunners. Bye, guys.